கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 30 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆம், இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் நம் தகப்பன் இடைப்படுகிற ஒரு வார்த்தை, இழந்த சகலவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ள போகிற நாளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம், நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் இழந்துட்டேனே, இதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் பல மடங்கு திருப்பி கொடுக்க நம் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார், பிரியமுள்ளவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது எந்த சூழ்நிலையில தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார், தேவன் இந்த மறுமொழி அவருக்கு கொடுக்கிறாங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். தாவீதும் அவன் மனுஷரும் சிக்லாகுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அமலேக்கியர் சிக்லாகு மேலே விழுந்து கொள்ளையடித்து அவங்க தங்கியிருந்த அந்த இடத்துல முழுவதும் அக்கினியால் சுட்டெரித்து அவங்க ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் கொன்று போடாம அவங்கள எல்லாரையும் என்ன செஞ்சிட்டாங்க, பிடித்து கொண்டு போனதை பார்க்கிறோம். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தம் போட்டு அழுறாங்க. திரும்பி, அதாவது அவங்க போகும்போது எல்லாரும் இருந்தாங்க, திரும்பி வரும்போது ஒரு மனிதர் கூட அங்க இல்லாததை பார்த்து அவங்களால அதை தாங்க முடியாம அழுதாங்க. தாவீதை அவங்க தலைவனா ஏற்றுக்கொண்டிருந்தபடியினால அவங்க தாவீதை கூட கல்லெறியணும்னு சொல்லுகிற அளவுக்கு தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டானா. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறதற்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்போ இத செஞ்ச பிறகு, இந்த ஜெபத்தை பண்ணின பிறகு அங்கே நடந்த ஒரு சம்பவம், இவங்க அந்த தண்டை பின்தொடர்ந்து அவங்கள கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் அவங்க திரும்ப பிடிக்கிறதுக்கு அவங்க போகும்போது தேவன் இவர்களுக்காகவே ஒரு மனிதனை, ஒரு எகிப்தியனை அவங்க கண்கள்ல அங்க காட்டுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்க இழந்தவற்றை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நிச்சயமாக ஒரு மனிதனையோ ஒரு தூதனையோ உங்களுக்காக உங்கள் பாதையிலே அவர் நிற்க பண்ணுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த எகிப்தியனை குறித்து அவ ரொம்ப மயக்கத்துல இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை எழுப்பி அவனை கேட்டபோது அவன் அந்த தண்டினிடத்துல அவங்கள கொண்டு போய் விடுகிறதையும், அங்க அவங்க மிகுதியான, அதுல 19 நம்ம பார்க்கிறோம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இழந்ததையும் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் மேலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததினால் ஒரு கொள்ளையையும் அவர்கள் அங்கு கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்க இழந்ததை மாத்திரம் அல்ல, இழந்ததற்கும் மேலாய் தருகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்க போகிற வழியில உங்களுக்காக மனிதர்களையோ தூதர்களையோ கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயம் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இதுவரைக்கும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் இதெல்லாம் இழந்துட்டோமே, எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நாங்கள் எப்போ திரும்ப பெற முடியும்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உடைய மக்களுக்கு இன்றைக்கு நீர் உடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீர் தேற்றி இருக்கிறீர். அப்பா, நீர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அப்பா, இன்றைக்கே அவர்களுக்காக அப்பா மனிதர்களை, தூதர்களை நீர் ஆயத்தப்படுத்தி அவர்கள் போகிற பாதையில, நேர் பாதையில நடத்தி இழந்தவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் பலனும் கிருபையும் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையின்படியே அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.